திண்டுக்கல்ல எத்தனையோ சிவன் கோயில் இருந்தாலும் இந்த ஒரு பீஸ்ஃபுல்லான சிவன் கோயிலை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. உண்மையிலே பச்சை பசேல்ல இருக்கிற அந்த சின்ன மலையில இருந்து மிஸ்டிக் நடுவுல லைட்டா மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது அப்பன் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பனை பார்த்து வேண்ட ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க. அதெல்லாம் நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஈடாகுமான்னு தெரியல. கண்டிப்பா இந்த சிவன் கோயிலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா போகும்போது அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்குங்க. உண்மையிலே இந்த சிவன் கோயில் அவ்வளவு அழகான இந்த இயற்கையான இடத்துல ரொம்பவே பீஸ்ஃபுல்லா, அதுவும் நான் சனிக்கிழமை சனி பிரதோஷம் அன்னைக்கு போயிருந்தேங்க. ரொம்பவே ஒரு வைப், அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்க திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சிறுமலையில இருக்கிற இந்த ஒரு வெள்ளிமலை சிவன் கோயிலை மட்டும் கண்டிப்பா லைஃப்ல ஒரு டைம் ஆவது பார்க்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து தான் அகத்தியருக்கு சிவனும் பார்வதியும் காட்சி தந்ததா சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு பேக் சைடுல இருக்கிற இந்த ஒரு வியூ பாயிண்ட்டையும் பார்க்காம வந்துடாதீங்க. இந்த கோயிலை ரீச் பண்ண வெள்ளிமலை சிவன் டெம்பிள் டைப் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் காட்டும். திண்டுக்கல்ல இருந்து ஒரு 29 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா இந்த அடிவாரத்தை ரீச் பண்ணிடுவீங்க. இங்க எப்பயுமே சாப்பாடு போடுவாங்க. இங்கேயே சாப்பிட்டுட்டு இந்த அடிவாரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் டிராவல் பண்ணா போதுங்க. இந்த ஒரு அழகான சிவன் கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். நீங்க இந்த சிவன் கோயிலுக்கு ஆல்ரெடி வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி திண்டுக்கல் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. லவ் யூ ஆல். பை பை.